to our channel. Today we will learn 5th standard English term 3 unit 2 VR1 supplementary the new start. இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினோட ஆன்சர் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே வருங்க fill in the blanksல first one. Tensin is from. Tensin is from answer Tibet. Second one, Tensin's family first lived in Himachal Pradesh. Third one, if we did not have boundaries, we don't need weapons. Dash fights with everyone in school. Nimmi. Fifth one, Miss Malliga teaches computers. Okay, இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். Tibet, Himachal Pradesh, weapons, Nimmi, computers. இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டினில் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who helped Tenzin in learning English words? Answer, Julie, the art and craft teacher, helped Tenzin in learning English words. Second question, name the places that Tenzin's family lived in. Answer, Tenzin's family lived in Tibet, McLeodganj in Himachal Pradesh, Mysore, Kurubra, Kolekal in Karnataka. Okay. What are the difficulties they faced in India? Answer, they were not able to understand the system in India. They did not know how to get a house. They found shopping for food the most difficult job. Next, fourth one, why did Tenzin cry every day? Tenzin cried every day after he returned from school because he wanted to go back to his school and be with his friends. Why is it important for people to live without boundaries? We all are humans and we live together on earth. We need to share and grow with each other. So it is important to live without boundaries. 5 question answer பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரை யுவர் ஓன். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கப். கப்போட மீனிங் என்ன அப்படின்னா, எ ஸ்மால் கண்டெய்னர் வித் எ ஹேண்டில் யூஸ்டு ஃபார் ட்ரிங்கிங் லிக்யூட்ஸ். இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். மீனிங் ரைட் பண்ணிக்கங்க. டிக்ஷனரி பார்த்து கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கப்போட மதர் டங் என்ன அப்படின்னா, கோப்பை அல்லது கிண்ணம் கூட ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னதுன்னா நவுன். இது ஒரு நவுன் தான். நெக்ஸ்ட்டு இந்த கப் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ரைட் பண்ணணும். நான் என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன்னா, ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் எ கப் ஆஃப் மில்க் இன் த ஈவினிங். இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓனாக கூட சென்டென்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கப் வந்து இந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸ்பீக் அண்ட் வின். அதாவது ஜாயின் இன் ஒன் ஆஃப் த 2 குரூப்ஸ். ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது ஒன் ஆஃப் த 2 குரூப்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு சூஸ் 2 கேரக்டர்ஸ். 2 கேரக்டர் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சப்போர்ட் ஆர் அப்போஸ் எனி ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ். ஒரு கேரக்டர் சப்போர்ட் பண்ணணும். அதே கேரக்டருக்கு என்ன அப்போஸ் பண்ணி ஒரு கேரக்டர். சே சம் சென்டென்சஸ் ஃபார் த ஒன் யூ சப்போர்ட் அண்ட் சே சம் சென்டென்ஸ் அகெயின்ஸ்ட் த அதர் ஒன் டு வின். யார் வின் பண்ணுறாங்க பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஐ சப்போர்ட், ஐ அப்போஸ் ரெண்டுக்குமே பார்க்கலாம் ஆன்சர். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்க்கலாமா? ஐ சப்போர்ட் Tenzin because he loved his native place. He is a kind-hearted boy and wants to see the world as one country. இங்கே பாருங்க, ஐ அப்போஸ் பீப்புள் பிகாஸ் த மேக் பவுண்டரிஸ் அண்ட் செப்பரேட்டர்ஸ் த டோன்ட் ரியலைஸ் தட் வி ஆர் ஒன். இது செகண்ட் ஒன்க்கு எழுதிக்கலாம். அப்போஸ் பண்ணுறதுக்காக எழுதிக்கலாம். இல்லைன்னா நான் அனதர் ஆன்சர் கொடுக்குறேன் பாருங்கள். இது கூட உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஐ சப்போர்ட் அப்படிங்கிறது அதில் கேரக்டர்ஸ் யார்? நிம்மி கேரக்டர் வருது. இப்போ நிம்மி டிஃபெண்டட் எவரி ஒன் ஹூ டீஸ்டு Tenzin. பின்சா வாஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் Tenzin. சி வாஸ் எ நேபாளி. சி ப்ராக்டிஸ் லேர்னிங் இங்கிலீஷ். இது சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குது. இதவே நம்ம அப்போஸ் பண்ணுற மாதிரி எப்படி பேசலாம் அப்படின்னா, நிம்மி ஃபைட்ஸ் வித் எவரி ஒன். சி வாஸ் நாட் அன் இண்டியன். சி டிட் நாட் நோ இங்கிலீஷ். சி டிட் நாட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது அப்போஸ் பண்ணி. இது நல்லா ஈஸியாக இருக்குது. இதை கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், லெட்டஸ் ரீட் அலவுட். அதாவது இங்கே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. எதை பற்றி கொடுத்துருக்காங்க? டவ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டவ் வந்து இங்கே 3 டவ், சாரி டவ் பற்றி இல்லாமல் இதில் வந்து டவ் இருக்குது, 3 டவ் இருக்குது. 1 டைம் இந்த பேசேஜை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கலர் பண்ணணும். 1 டவ் கலர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் ரீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு செகண்ட் டவ் வந்து கலர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் டைம் ரீட் பண்ணிவிட்டு இந்த தேர்டில் இருக்குல்ல அந்த 3 டவ்வையும் நம்ம கலர் பண்ணிவிடுவோம். அப்போ 3 டைம்ஸ் நம்ம ரீட் பண்ணி முடிச்சிடுவோம்.
அதான் ரீட் த பேசேஜ் 3 times and கலர் த டவ் ஈச் டைம். ஒவ்வொரு டைமும் நம்ம டவ் வந்து கலர் பண்ணணும். ஆன் டைம் ரீட் பண்ணலாமா? A leader and his followers went to Ooty. The third story is to forget the pain from their tired legs. They decided to take some rest. When they were crossing a river, the leader saw a poisonous scorpion floating in the river. It was going to die in the river. The leader wanted to save it, but it bit him. Seeing this, the followers asked him to the reason of why he tired helping it, even if it would be bite him. The leader said that helping others is the nature of human and biting the is the nature of the insect அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் டைம் ரீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 3 times ரீட் பண்ணிவிட்டு அதை கலர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் இதில் பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். வேர் த கோயிங்? த வேர் கோயிங் டு ஊட்டி. What did the leader see on the river? The leader saw a poisonous scorpion floating on the river. இந்த மாதிரி ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். What is the main idea of the text? We should help others always. இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? லெட்டஸ்ட் ரைட்டில் ஹவு டு ரைட் ஏ பேராகிராஃப். பேராகிராஃப் எப்படி ரைட் பண்ணணும்? வி ஆல்ரெடி நோ டு ரைட் ஏ பேராகிராஃப் அண்ட் வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ஏ பேராகிராஃப். பேராகிராஃப் அப்படிங்கிற நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டாபிக் சென்டென்ஸ், நெக்ஸ்ட் சப்போர்ட்டிங் பேராகிராஃப் 1, சப்போர்ட்டிங் பேராகிராஃப் 2, கன்க்ளூஷன் இருக்கும். டுடே வி வில் லேர்ன் டு ரைட் பேராகிராஃப்ஸ் வித் நாட் 3 பட் வித் 5 டீட்டெயில்ஸ். கேன் வி ட்ரை? நம்ம ட்ரை பண்ணலாமா? அதாவது ரைட்டிங் டாபிக் வந்து கொடுத்துட்டாங்க. ரைட் ஏ பேராகிராஃப் அந்த டாபிக் பார்க் அப்படிங்கிற டாபிக். இந்த பார்க்குங்கிற டாப்பிக்கை வந்து பேஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணணும். எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்க் இஸ் ஏ பியூட்டிஃபுல் பிளேஸ். ஃபர்ஸ்ட் என்ன, நீங்கள் ஓனாக கூட ட்ரை பண்ணுங்க ஒரு பேராகிராஃப் மாதிரி. பார்க் இஸ் ஏ பியூட்டிஃபுல் பிளேஸ். சில்ட்ரன் லவ் டு பிளே இன் த பார்க். There are many green plants and trees. People visit the park in the morning and evening. We have to keep the park neat and clean. இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் பேராகிராஃபாக. இதை கனெக்ட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். யூ வில் ட்ரை. ஓகே, நெக்ஸ்ட் ஐ கேன் டூ ஆன்சர் த ஃபாலோவிங். இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் என்னதை குறிக்குது அப்படின்னா நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டோட நேம் என்ன அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்டோட நேம் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர். இன் யுவர் மதர் டங். நம்ம மதர் டங் வந்து மதர் டங்கில் ரைட் பண்ணணும். இப்போ தமிழ்னா குளிர்சாதன பெட்டி. அடுத்து யூஸ் இன் ஏ சென்டென்ஸ். இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் வேர்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். நீங்கள் ஓனாக கூட ரைட் பண்ணலாம். ரெஃப்ரிஜிரேட்டர் இஸ் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் த ஃபுட்டு கொடுத்துருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஓனாக கூட ரைட் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது சென்டென்ஸ் கூட. நெக்ஸ்ட் கிளிப்டு வேர்ட்ஸ். மேட்ச் த கிளிப்டு வேர்ட்ஸ். கிளிப்டு வேர்ட்ஸ் நம்ம மேட்ச் பண்ணணும். ஃபோட்டோ அப்படின்னா என்ன வரும்? கிளிப்டு. ஃபோட்டோகிராஃபோட கிளிப்டு தான் ஃபோட்டோ. அப்போ ஃபோட்டோனா ஃபோட்டோகிராஃப், மேத்னா மேத்தமேட்டிக்ஸ், சென்டம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கிளிப்டு வேர்ட்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபில் இன் தி பிளாங்க் வித் த கிளிப்டு வேர்ட்ஸ். இங்கே ப்ராக்கெட்டில் கிளிப்டு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான கிளிப்டு வேர்ட் நம்ம ரைட் பண்ணணும். வி பாட் ஏ நியூ ஃப்ரிட்ஜ். ரெஃப்ரிஜிரேட்டருக்கு என்ன வரும்னா ஃப்ரிட்ஜ். ஹி ப்ரோக் ஹீஸ் ஸ்பெக்டக்கிள்ஸ். ஸ்பெக்டக்கிள்ஸ்க்கு கிளிப் வேர்ட் என்னதான்? ஸ்பெக்ஸ். வி விசிட்டட் த ஜுவாலஜிக்கல் பார்க். ஜுவாலஜிக்கல் பார்க்குக்கு கிளிப்டு வேர்டு ஜூ. ஓகே, அந்த மாதிரி ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, சர்க்கிள் த ப்ரொனவுன்ஸ். ப்ரொனவுன்ஸ் வந்து நம்ம சர்க்கிள் பண்ணணும். இப்போ அண்ட் ஓல்டு மேன் அப்படின்றது லிவ்ட் இன் ஏ வில்லேஜ். அண்ட் ஓல்டு மேனை பேஸ் பண்ணி அடுத்து நமக்கு ப்ரொனவுன் வருது. ஹீ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. அண்ட் ஓல்டு மேன் நவுனுக்கு இன்ஸ்டீடாக வரக்கூடியதான் ப்ரொனவுன். அப்போ ஓல்டு மேனுக்கு இன்ஸ்டீடாக என்ன வந்திருக்கா? ஹீ வந்திருக்கு. அப்போ ஹீ தான் ப்ரொனவுன். அப்போ சர்க்கிள் பண்ணிட்டோம். இப்போ ஹீ வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் மேன் இன் த வேர்ல்டு. இங்கே மேன் அப்படிங்கிற அன்ஃபார்ச்சுனேட் மேன் இன் த வேர்ல்டு அப்படின்றது. த ஹோல் வில்லேஜ் வாஸ் டயர்ட் ஆஃப் ஹிம் அப்படிங்கிறது ப்ரொனவுன். அடுத்து நெக்ஸ்ட் ஹி வாஸ் ஆல்வேஸ் க்ளூமி. ஹி கான்ஸ்டன்ட்லி கம்ப்ளைண்ட் அண்ட் வாஸ் ஆல்வேஸ் இன் ஏ பேட் மூட். இதில் வந்து நம்ம சர்க்கிள் ஹி ஹிம் இந்த ரெண்டு வேர்டுமே ப்ரொனவுன் தான். ஓகேவா? நம்ம இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸில் பாருங்கள். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் ப்ரொனவுன். இதுவும் ப்ரொனவுன் தான் கேட்டிருக்காங்க. அதாவது எவரி மார்னிங் ஐ ப்ரஷ் மை டீத் அண்ட் ஸ்டேர் அண்ட் டேஸ் இன் த மிரர்னு இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஐ அப்படின்னு வந்திருக்கு. நவுனுக்கு இன்ஸ்டீடாக வரக்கூடாது ப்ரொனவுன். ஐக்கு ப்ரொனவுன் என்ன வரும்? மை செல்ஃப். அப்போ இங்கே ஆன்சர் மை செல்ஃப். நெக்ஸ்ட் த சில்ட்ரன் மேட் ஹாலிடே டெக்கரேஷன்ஸ் பை. இதுக்கு ஆன்சர் த சில்ட்ரன் அப்படிங்கிறது ப்ளூரலை குறிக்கக்கூடியது. இப்போ த சில்ட்ரனுக்கு வந்து இது என்ன வரும்? நவுனுக்கு இன்ஸ்டீடாக ப்ரொனவுன் வந்து தெம் செல்ஃப்ஸ். அப்போ தெம் செல்ஃப்ஸை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 3 மை டியூட்டிஸ் இருக்குமா. இந்த லெசனில் இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினோட ஆன்சர் ஃபுல்லாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.